அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆதாரில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அப்டேட் வந்து நேற்று தான் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதாவது ஆதார் மொபைல் ஆப்பில் ஆதாரில் மொபைல் நம்பரை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் இல்லைன்னா கூட நம்ம மொபைல் நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் ஆதார் உடைய போஸ்டர் இது. இந்த போஸ்டர் பார்த்து தான் நான் வந்து தெரிஞ்சிட்டேன். ஸோ இந்த ஆதாரில் வந்து நம்ம எப்படி வந்து மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது இல்லை ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களே கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் லிங்க் கொடுத்துட்டாங்க. அந்த ப்ளே ஸ்டோரில் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆதார் ஆப். இந்த ஆதார் ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டனால ஓப்பன் காட்டுது. உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இப்போது ஓப்பன் காட்டுது. ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்த உடனே கீழே வந்து பார்த்திங்கன்னா பிகினிங் ஜென்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இதில் வந்து ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் ஆதார் நம்பர்னு கொடுக்கலாம். கன்ஃபார்ம் ஆதார் நம்பர் கொடுத்தோடனே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கலாம். கண்டினியூ கொடுத்தோடனே ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஆதார் கார்டில் ஏற்கனவே நம்ம ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஆதாரை வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்படி தான் பண்ணணும். இப்போ நம்ம சிம் 1 வந்து கொடுத்துருக்கேன் ஆதார். என்னுடைய ஆதாரில் சிம் 1 நான் வந்து கொடுத்துருக்கேன். அது நம்ம கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ அது வெரிஃபிகேஷன் ஆகுது. ஸோ வெரிஃபிகேஷன் ஆகிட்டு ஸோ நம்மளுடைய ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனை வந்து எனபிள் பண்ண சொல்லுது. ஸோ இப்போ இந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் வருது. நான் எனபிள் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் வந்து ஓகே ஆகிட்ட பிறகு மறுபடியும் ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் வந்து அது ஃபாலோ பண்ணுது. வெரிஃபிகேஷன் முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு ஓகே ஆகிடுச்சு. இப்போது வெல்கம் டு ஹாப்பின்னு வந்துடுச்சு. ஸோ என்னுடைய ஆதார் போட்டு நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணிட்டு கண்டினியூ செட் த பின்னு கேட்கும். உங்களுக்கு ஞாபகமாக இருக்கிற மாதிரி ஏதாவது 2 4 6 நம்பர் பின் நம்பர் கொடுத்து பண்ணிங்க. ஸோ என்ன பின் நம்பர் செட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இது வந்து பயோமெட்ரிக் ஆப்ஷன் வேணும்னாலும் வச்சுக்கலாம், வச்சுட்டு கொடுத்துக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டினியூ பண்ண இது மாதிரி தான் நம்மளுடைய ஆதார் வந்து ஓப்பன் ஆகும். ஆதார் இந்த ஆப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்களா ஆடு ப்ரொஃபைல்னு இருக்கும். ஸோ அந்த ஆடு ப்ரொஃபைலு வேறு யாருக்குன்னா நம்ம வந்து ஆதாரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஆதாரில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய ஃபோன் நம்பர் லிங்க் ஆகலை அப்படின்னு வந்தாங்கன்னா அங்கே ஆடு ப்ரொஃபைல் கொடுத்துட்டு இதேமாதிரி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் வச்சு அவங்களுடைய ஆதார் நம்ம லாகின் பண்ணிட்டோம்னாக்கா ஸோ நம்ம பேருக்கு கீழே இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம டச் பண்ணோம்னாக்கா இந்த ப்ரொஃபைல் டச் பண்ணுற பாருங்க. இந்த ப்ரொஃபைல் டச் பண்ணோம்னா இங்கே பேர் ஹாப்பின்னு வருது இல்லையா, அது கீழே நம்ம ஆட் பண்ண அந்த நபருடைய ப்ரொஃபைல் வந்துடும். அந்த ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி வந்துச்சுன்னா கீழே சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த சர்வீஸை கிளிக் பண்ணோம்னாக்கா எல்லா சர்வீஸும் ஓப்பன் ஆகும். இப்போ மொபைல் நம்பர் அப்டேட்டு, அட்ரஸ் அப்டேட்டு, இமெயில் ஆட் அண்ட் அப்டேட்டு, ஸோ ஃபேமிலி மெம்பர் ரிக்வெஸ்ட் இதெல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு இது ரெண்டுமே வந்து அட்ரஸ் திருத்தம் பண்ணுறதுக்கு, இது இமெயில் ஆட் பண்ணுறதுக்கு, இது மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணோம்னாக்கா மொபைல் நம்பர் ஏற்கனவே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டதுனால என்னுடைய மொபைல் நம்பர் அங்கே காட்டுது. ஸோ நம்ம மாற்றுறதுனால மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் டைம் ஆகும். 75 ரூபா பணம் கட்டணும்னு சொல்லுவோம். ஸோ மொபைல் நம்பர் இப்படி ஆட் ஆகலைன்னா அந்த ஆதாரில் வந்து மொபைல் நம்பர் ஆட் பண்ண சொல்லி காட்டும். அதில் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் அப்டேட் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணி அதுக்கு உண்டான ஃபீஸ் பேமெண்ட்டெல்லாம் நீங்கள் கட்டினீங்கன்னா ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு வந்து ஆதாரில் வந்து அவங்க மொபைல் நம்பர் லிங்க் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம மொபைல் நம்பரை ஆதாரில் லிங்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. நன்றி.